ஜனநாயகனுக்கு சென்சார் சான்றிதழ் வழங்குவது தொடர்பான வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என தனி நீதிபதி ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதனை எதிர்த்து சென்சார் போர்டு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த வழக்கின் மீதான தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்பட இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. என்ன மாதிரியான தீர்ப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது? முழு விவரம் என்ன? வணக்கம். ஜனநாயகன் பட வழக்கில் தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வு சற்று நேரத்தில் தீர்ப்பளிக்க இருக்கிறது. தீர்ப்பு நகல் நீதிமன்ற அறைக்கு வந்திருக்கிறது. நீதிபதிகளும் வந்திருக்கிறார்கள். மற்ற வழக்குகள் தற்போது முறையீடு முடிந்து அதன் பின்னர் தீர்ப்பு வாசிக்கப்படும் என கூறப்படுகிறது. விஜய் நடிப்பில் உருவாகி வெளியீட்டு சிக்கலில் தவித்துக் கொண்டிருக்கும் ஜனநாயகன் படத்தில் சென்சார் வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. இரு நீதிபதிகள் ஒரே தீர்ப்பை வழங்குவார்களா இல்லையா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஜனநாயகன் வழக்கில் சென்னை உயர் நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப் போகிறது என்று ஒட்டுமொத்த தமிழகமும் ஆர்வத்துடன் காத்துக் கொண்டிருக்கிறது. ஏனெனில் அரசியல் தலைவராக உருவெடுத்துள்ள விஜய்க்கு டெல்லி பெரும் நெருக்கடி என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி கூட்டணிக்குள் எடுப்பதற்கான யுக்தி என்றும் அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஒருபுறம் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணை, மறுபுறம் இழுபறியாகும் ஜனநாயகன் ரிலீஸ் என அடுத்தடுத்த நெருக்கடிகள் வந்த போதிலும் விஜய் தனது நிலைப்பாட்டில் உறுதியாகத்தான் இருக்கிறார் என்று தமிழக வெற்றிக் கழகத்தினர் தெரிவிக்கிறார்கள். இதனை சமீபத்தில் மாமல்லபுரத்தில் நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்வீரர் கூட்டத்தில் விஜயின் பேச்சின் மூலம் புரிந்து கொள்ள முடிந்தது. அதாவது நட்பு சக்திகள் இல்லை என்றால் தனித்து போட்டியிடுவோம், எந்த அழுத்தமும் தங்களுக்கு இல்லை என யாரிடமும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் பேசியிருக்கிறார். இப்படியான சூழலில் சுமார் 500 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்டுள்ள ஜனநாயகன் படத்தின் ரிலீஸில் சிக்கல் தொடருமா அல்லது முடிவுக்கு வருமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் தயாரிப்பு நிறுவனம், சென்சார் போர்டு என இருதரப்பு வாதங்கள், பிரதிவாதங்கள் முடிவடைந்து விட்டன. இன்று தீர்ப்புக்காக காத்துப்படுகிறது. இந்நிலையில் மணீந்திர மோகன், ஸ்ரீவத்சவா, ஜி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு எந்த மாதிரியான தீர்ப்பை வழங்குவர் என்று விவாதம் எழுந்திருக்கிறது. ஒருவேளை 2 நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினால் என்ன நடக்கும்? ஒரு நீதிபதி ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பு செல்லும், உடனடியாக சென்சார் வழங்க தணிக்கை வாரியம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடலாம். மற்றொரு நீதிபதி தனி நீதிபதியின் உத்தரவிற்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கலாம். இவ்வாறு நடந்தால் ஜனநாயகன் ரிலீஸ் பிரச்சனையில் மேலும் இழுபறியாகும். இதையடுத்து 3 நீதிபதிகள் கொண்ட அமர்விற்கு வழக்கு மாற்றப்படும். இந்த அமர்வில் 3 இருவர் ஒரே தீர்ப்பு வழங்கப்படும் பட்சத்தில் அதனை அமுல்படுத்த நடவடிக்கை எடுப்பார். இதற்கிடையில் தான் ஜனநாயகன் வழக்கில் மாறுபட்ட தீர்ப்பிற்கு வாய்ப்புகள் இல்லை என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள்.